ஆதியும் அந்தமுமானவரும் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தவரும் நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் ஆகிய சர்வ வல்லமுள்ள சர்வ இடங்களில் வியாபித்திருக்கிற சர்வ ஞானம் படைத்த உன்னதமான தெய்வத்தை ஆராதிப்பதற்கு நம்மை ஆயுதப்படுத்திக் கொள்வோம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிப்பதற்கும் ஸ்தோத்திரிப்பதற்கும் அநேக முகாந்திரங்கள் உண்டு. நீர் ஆராதனையின் தேவன், ஆராதிக்கப்படத்தக்கவர், துதிகளில் பிரியப்படுகிற தேவன், துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. அப்படிப்பட்ட உன்னதமான தெய்வத்தை ஆராதிப்பதற்கு அவரவருடைய இல்லங்களிலே நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் குடும்பங்களாய் அமர்ந்திருந்து கூடி வந்திருக்கிறோம். இந்த காலங்களிலே தேவனுடைய பிரசன்னத்தை நிறைவை தாரும். காணொளி மூலமாக ஆராதிக்க முன்வந்தாலும் கர்த்தர் எங்களுடைய ஆராதனை அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டுடைய ஆணைக்கும் ஆசீர்வாதத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து தேவனுடைய நாம மகிமைக்காக பாமாலைகளிலே 359 பாடுவோம். பாமாலை 359. அன்பே விடாமல் சேர்த்து கொண்டீர், சொந்த என் நெஞ்சும் உம்மில்லாரும் தந்தேன், என் ஜீவன் நீரே தந்தீர். பிரவாக அன்பில் பாய்ந்தென்றும் ஜீவாராய் பேரின்பம் நோவில் என்னை தேடும், என் உள்ளம் உந்தன் வீடே என்றும். கார்மேகத்திலும் வான ஜோதி விடியும் காலை கழிப்பாம் உம் வாக்கு குருசே என் வீரம் தீடல் நீயே, உந்தன் பாதம் விட்டென்றும் நீரே. வீண்மாயாவும் குப்பை நீதே, விண்மேனியாய் நித்திய ஜீவன் வளர்ந்து சேர்த்து கொண்டீ. நாம் மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 5. சங்கீதம் 5 நாம் மாறி மாறி வாசிப்போம். The passage taken for responsive reading is Psalm 5. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். நான் உன்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டவரும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டவர்களுமே, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். பொய் பேசுகிறவர்களை அழைப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். நானோ
உமது மிகுந்த கிருபையினால் எனது ஆலயத்திற்கு பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியின் பாதை நீதியிலே நடத்தி எனக்கு உம்முடைய வழியை செவைப்படுத்தும். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதைக்குழி, தங்கள் ஆவினால் இச்சகம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீரும். அவர்கள் தங்கள் ஆசைகளினாலேயே விழும்படி செய்யும். அவர்கள் துரோகங்களினுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும். உமக்கு விரோதமாக கலகமடினார்களே. உம்மை நம்புகிறவர்கள் யாரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீ நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறீர். நாம் நேரமாகவே நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படும்படி அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்த விசுவாச பிரமாணத்தை சொல்லி அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கர்த்தரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொதுவாக காலத்தில் பாடுபட்டு சிறுளரண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தை எழுந்தருளினார். பரமணத்தில் ஏறி சர்வபிதாவாகிய தேவனுடைய வலது வாரிசு வைத்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரை மருத்துவர் ஞானத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுவையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் வைத்துள்ளதும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெப நிலையிலே கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று அப்பத்தை எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு ஒரு குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். உட்காருங்கள். இப்பொழுது நாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். Now the Bible portion will be read for us. வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள் வரை. வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 1 17 வரை. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செவேதாவின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலப்புறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுக்கு அன்பாய் இருந்த சீசன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே,
தான் வஸ்திரமில்லாதிருந்தபடியினால் தன் மேற்சட்டை கழட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்திருந்தபடியால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீசருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனானின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேதகம் வாசித்தாயிற்று. The portion for the Bible reading is taken from John 21 verses 1 to 17. I repeat, John 21 verses 1 to 17. After this, Jesus appeared once more to his disciple at the lake Tiberias. This is how it happened. Simon Peter, Thomas called the twin, Nathanael, the one from Cana in Galilee, the sons of Zebedee, and 2 other disciples of Jesus were all together. Simon Peter said to the others, I am going fishing. We will come with you, they told him. So they went out in a boat. But all that night they did not catch a thing. As the sun was rising, Jesus stood at the water's edge. But the disciples did not know that it was Jesus. Then he asked them, Young men, haven't you caught anything? Not a thing, they answered. He said to them, Throw your net out on the right side of the boat, and you will get some. So they threw the net out and could not pull it back in, because they had caught so many fish. The disciples whom Jesus loved said to Peter, It is Lord. When Peter heard that it was the Lord, he wrapped his outer garment around him, for he had taken his cloth off and jumped into the water. The other disciples come to shore in the boat, pulling the net full of fish. They were not far from land,
about 100 meters away. When they stepped ashore, they saw a charcoal fire there with fish on it and some bread. Then Jesus said to them, "Bring some of the fish you have caught." Simon Peter went aboard and dragged the net ashore full of big fish, 153 in all. Even though there were so many, still the net did not tear. Jesus said to them, "Come and eat." None of the disciples dared ask him, Who are you?" because they knew it was the Lord. So Jesus went over, took the bread, and gave it to them. He did the same with fish. This then was the third time Jesus appeared to the disciples after he was raised from death. After they had eaten, Jesus said to Simon Peter, "Simon, son of John, do you love me more than these others do?" "Yes, Lord," he answered. "You know that I love you." Jesus said to him, "Take care of my lambs." A second time Jesus said to him, "Simon, son of John, do you love me?" "Yes, Lord," he answered. "You know that I love you." Jesus said to him, "Take care of my sheep." A third time Jesus said, "Simon Peter, Simon, son of God, do you love me?" Peter was sad because Jesus asked him the third time, "Do you love me?" So he said to him, "Lord, you know everything. You know that I love you." Jesus said to him, "Take care of my sheep." Here is the Bible reading. அருமையான நம்முடைய மகள் ஜெமி லிவிங்ஸ்டன் அவருடைய சித்தப்பா கடந்த நாட்களே கத்திற்குள்ளாக நித்திரடைந்ததுனால அருமையான மகளுக்காகவும் அவருடைய எல்லா குடும்பத்தின் பிள்ளைகளுக்காகவும் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உடைய சன்னிதானத்தில் உங்களுடைய ஆறுதலுக்காக தேர்தலுக்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. அருமையான மகள் ஜெமி அவருடைய சித்தப்பா கடந்த நாட்களில் சவுந்தர் அவர்கள் ஆண்டுக்குள்ளாக நிற்கிறார்கள். நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். அவர் ஐயாவை இழந்து தவிக்கிற அருமையான அவருடைய துணைவியார் மற்றும் அவருடைய பிள்ளைகள், குறிப்பாக அருமையானவர்கள் ஜெமியினுடைய தாயார் மற்றும் ஜெமியினுடைய குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைகள், இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுக்கு அன்பானவர்கள் இந்த உலகத்திலே இருந்து கடந்து செல்லும் பொழுது எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய துக்கத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற கர்த்தர். ஆகவே இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசுவானவர் இந்த உலகத்தில் இருந்த நாட்களை கண்ணீர் விட்ட அனுபவங்களை பார்க்கிறோம் சுவாமி. என்றால் எங்களுடைய வேதனையின் எங்களுடைய துக்கத்தின் ஆழத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் அதை அனுபவித்திருக்கிறேன் சுவாமி. அப்படி
பிள்ளைகளுடைய எல்லா துக்கங்களும் மாறி போகத்தக்கதாக உயிர் தொழுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது சாமி. ஏனென்றால் கர்த்தர் உயிர் தெழுந்தார். மரணத்தினால் அவரை கட்டக்கூடாது என்பதற்கு சில வேதம் சொல்லுகிறது. நீர் உயிர் தெழுந்தது எங்களுக்கு, எங்களுடைய உயிர் தெழுதலுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. அதற்காக உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஐயாவை மீண்டும் காண்போம் என்ற நம்பிக்கையோடு கூட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவரீருடைய ஆறுதலினால் தேற்றப்படத்தக்கதாக, ஆற்றப்படத்தக்கதாக, திடப்படத்தக்கதாக என்னுடைய கருத்திலே ஒப்புக் கொடுத்து உலகம் தரக்கூடாத சமாதானத்தை பிள்ளைகளுடைய வாழ்விலை நீர் கொடுக்கும்படியாக உங்களுடைய கிருபை நிறைந்த கருத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கற்றுக் கொண்டேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் அருமையான நம்முடைய சிறு பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்வார்கள். Now our children will recite the memory verse. Love your neighbor as for self. Your tongue from evil and your lips from speaking lies. Thank you. வானத்தையும் பூமியும் கொண்டாட்டின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:2. Thank you. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களையும் நீங்களாக்கி விடுகிறார். 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். தேங்க்யூ. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடுக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரோமர் 1:18. I will say of the Lord, He is my refuge and my fortress, my God in whom I trust. Psalms 91:2. Will slay the wicked, the foes of righteous will be condemned. Psalm 34:21. Thank you. Do not be hasty in the laying on of hands, and do not share in the sins of others. Keep yourself pure. 1 Timothy 5:22. Thank you. பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறவர்கள் இன்றைக்கு 2ஆம் தேதி மிஸ்ஸஸ் பாலமால் ஞானதுரை அவர்களும் மிஸ்டர் இ தாமஸ் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். இன்னும் 3ஆம் தேதி மிஸ்டர் ஜே ஆமோஸ் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். 4ஆம் தேதி மிஸ்டர் ஏ தேவ சகாயம் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். 5ஆம் தேதி மிஸ்டர் யோவாஸ் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். 6ஆம் தேதி மிஸ் ஜெஃப்ரினா வெற்றிராஜ் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். 8ஆம் தேதி மிஸ்டர் எம் ராஜேஷ் பால் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் அவருடைய காருண்யத்தினால் நிரப்பி அவருடைய பாதுகாப்பை, உன்னத பாதுகாப்பை உங்களுக்கு கொடுத்து உங்களை தொடர்ந்து காத்துக்கொள்ள நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை 3ஆம் தேதி அவர்கள் மிஸ்ஸஸ் டாக்டர் வைசலன் அவர்களுடைய குடும்பமும், 4ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் சி வில்சன் அவருடைய குடும்பமும் தங்களுடைய திருமண நாட்களை காண்கிறார்கள். திருமண நாட்களை காண்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டுடைய கருத்தை ஒப்புக்கொடுத்து அவர்களையும் அவருடைய திருமண நாளையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அதே போல ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த கர்த்தருடைய புதிய வருஷம் ஒரு திருமண ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய, நீங்கள் கர்த்தருக்குள்ளாக வளர, எல்லா விதமான ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. பிறந்த நாள் திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் மீண்டும் உடைய பிரசன்னத்திலே இன்றைக்கும் இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுடைய வாழ்வு, அவருடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது, அது பத்திரமாய் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து
ஆண்டவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிற புதிய வருஷத்தை கர்த்தருடைய நன்மையினால் நிரப்பவும், கர்த்தருக்கு நற்சாட்சி உள்ளவர்களாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக தங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் இடைபெற்று தங்களை ஆசீர்வதித்து வருகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாம் மகிமைக்காக ஜீவிக்கத்தக்கதாகவும், சுகத்தோடும் பலத்தோடும் தீர்க்காயுசோடும் வாழ அன்புடன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். திருமண நாளை காண்கிற அருமையான டாக்டர் வைசலினுக்காக, அருமையான மகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அருமையான தம்பி வில்சன் அவர்களுக்காக, அருமையான சகோதரிக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, பிள்ளைகளை வாழ்வு கர்த்தரை மற்றும் துணை நின்று குடும்ப வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்வில் என்னவெல்லாம் தேவை இருக்கிறது அத்தனை தேவைகளையும் நீர் சந்தித்து எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்விலே துணை நின்று இருக்கிறீர். அதற்காக துதித்து ஸ்தோத்திரித்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிற புதிய திருமண ஆண்டிலே மகிழ்ச்சியோடு வாழ, ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ, அருமையான ஆண்டுடைய மகிமை மாட்சிமையை அநேகருக்கு சாட்சியாய் பகிர்ந்தளித்து வாழத்தக்கதாக, நானும் வீட்டாளர் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று வைராக்கியத்தோடு வாழ, குடும்ப வாழ்வின் சகல நன்மையில பெற்று மகிழ்ச்சியாக ஜீவிக்க பிள்ளைகளையும் அவர்களை திருமண ஆண்டை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவர்களுடைய இல்லங்களிலே நீங்கள் பத்திரமாக இருக்கும்படியாக அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். அதிகமாக இந்த பாண்டமிக் நாட்களில் அவரவர் ஜாக்கிரதையாக இருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அரசாங்கம் நமக்கு நியமித்திருக்கிற எல்லா விதமான கட்டுப்பாடுகளின்படி நம்மை பாதுகாத்துக் கொண்டு அவரவர்கள் நல்ல சானிடைஸ் பண்ணுவதிலும், சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுவதிலும் மற்றும் உங்களுடைய உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்வதிலும், ஆரோக்கியமான உணவுகளை அருந்தி ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு உங்கள் யாவரையும் ஆண்டுடைய கர்த்தரை ஒப்புக் கொடுத்து நான் வாழ்க்கைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நமக்காகவும் திருச்சபைக்காகவும் திருச்சபை ஊழியர்களுக்காகவும் இந்த அருமையான பொதுவான ஜெபத்தை மிஸ்ஸஸ் சாந்தி நடராஜ் அவர்கள் ஏறெடுக்கும்படியாக அன்புடன் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்க 2-3 பேர் நாமத்தின் நிமித்தம் ஜெயிப்பார்களோ அவர்களின் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன சுவாமி கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான நாளிலே சுவாமி உங்களுடைய சமூகத்தில் பாதப்பட்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறப்பா. எங்களுடைய ஜெபத்தை நீ வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ள ஹிருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, நீங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே சுவாமி உடைய கரம் எங்களோடு இருந்த தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டிருந்துக்கிற நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறப்பா. நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரை நீங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நோக்கத்தோடு சுவாமி நீர் எங்களை இந்த இடத்துல வைத்திருக்கிறீர் சுவாமி, நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நன்றியோடு துதிக்கிறப்பா கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்களை கர்த்தாவே நீ கண்ணோக்கி பாருமப்பா. இந்த தேசத்திலே சுவாமி பாவங்கள் நிறைந்த தேசத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே சுவாமி கர்த்தாவே. நன்றியோடு துதிக்கிறப்பா ஆண்டவரே. எங்களை மட்டுமாக சுகபலத்தோடு நீ பாதுகாத்து கொண்டிருக்கிறீரப்பா ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறப்பா. போக்கிலும் வரத்திலும் என்னுடைய போக்கிலும் வரத்திலும் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. உடைய கரம் எங்களோடு கூட இந்த தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா கர்த்தாவே. என்னுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி கர்த்தாவே. என்னுடைய பிள்ளைகளை நீ மட்டுமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறீரப்பா. நன்றியோடு துதிக்கிறப்பா ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் முதல் சுவாமி பெரியவர்கள் வரை சுவாமி கர்த்தாவே, வயதானவர்கள் உண்டு சுவாமி. பலவீனங்கள் மத்தியிலே வயதானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. அவர்களை நீ மட்டுமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, நீயோடு பேசும்படியா ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் கண்ணின் மணி போல உடைய கரம் கொண்டு தாங்கி வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறப்பா. இம்மட்டுமாக பாதுகாத்த தேவ நீர் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா. சிறு குழந்தைகள் உண்டு சுவாமி ஆண்டவரே. அப்பா, வாலிப பிள்ளைகள் உண்டு சுவாமி. வெளியிலே வேலைக்கு போகக்கூடியவர்கள் உண்டு சுவாமி. ஒவ்வொருவரை நிர்மட்டமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். மேலும் பாதுகாத்து கொண்டிருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். உடைய கரம் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நிர்மட்டமாக பாதுகாத்தது போல மேலும் ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் சுவாமி எங்களை நீ பாதுகாத்து கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறேன். எங்க திருச்சபையின் பிள்ளைகள் சுவாமி யாராவது ஆண்டவரை வியாதியால் இருந்தாலும் உண்டென்றால் சுவாமி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் கூடிய சீக்கிரத்தை சுகத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தாமஸ் அண்ணனுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த மகனை ஆண்டவரை நீ மட்டுமாக பாதுகாத்திரப்பா. பலவீனங்கள் நிமித்தம்
சுவாமி ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை எழும்பி நடக்க முடியாமல் இருக்கிறார்கள் சுவாமி. அந்த மகனை தொடும் ஆண்டவரை தொட்டு குணப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். கூடிய சீக்கிரத்திலே மகன் எழும்பி நடக்க என் தேவனை நீர் கிருபை செய்ய அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மால் கூடாது ஒன்றும் இல்லை ஆண்டவர். உம்முடைய ஆலயத்துக்கு ஓடோடி அந்த வந்த மகன் ஆண்டவரை நீ அறிந்திருக்கிறீரப்பா. கூடிய சீக்கிரத்திலே நல்ல விடுதலை கொடுத்து ஆண்டவரே சாட்சியுள்ள மகனாக அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறப்பா. அப்படி யாராவது எங்க திருச்சபையில வியாதியினாலோ பலவீனங்களாலோ இருந்தால் சுவாமி அவர்களை நீ தொடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை மட்டுமாக நீர் கொடுத்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் நிமித்த சுவாமி அநேக பிள்ளைகள் வீட்டில் ஆன்லைன் கிளாஸுக்காக கிளாஸை அட்டன் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே சுவாமி அநேக பிள்ளைகளுக்கு ஆன்லைன்ல எக்ஸாம் நடந்து முடிந்து இருக்கிறது சுவாமி. இன்னும் எழுதி கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. நடைபெற இருக்கிறது சுவாமி. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சுவாமி உம்முடைய கரம் கூட இருந்து அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரப்பா. படித்து கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ்கள் ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடு பிள்ளைகளுக்கு புரியும்படி அந்த ஆன்லைன் கிளாஸ்ல நடத்தும்படியா நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். போர்டு எக்ஸாமுக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்தரிக்க வரக்கூடிய நாட்களில் அவர்களுக்கு ஆண்டவர் ஆன்லைன் எக்ஸாமோ அல்லது ஆஃப்லைன் எக்ஸாம் என்ற தேவனை நாங்கள் அறியோம் ஆண்டவர். ஆனால் உம்முடைய கரம் பிள்ளைகள் ஆண்டவரை நீ தாங்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. படித்த பாடம் ஒவ்வொன்றும் மனதிலே இருந்து ஆண்டவரே ஸ்தோத்தரிக்க அதற்கு வேண்டிய எக்ஸாம் எழுத பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை நீர் போதித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறப்பா ஸ்தோத்தரிக்கிறப்பா. மீண்டுமாக ஆண்டவரே எங்களுடைய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்திய தேசத்துல ஆண்டவரே பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிற இந்த தேசத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப எங்கு பார்த்தாலும் சுவாமி கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் என்ற நிலையில ஆண்டவர் இந்த தேசத்திலே பெண் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமையில இந்த தேசத்தில் பாவத்தின் நிமித்தம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேவனை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. இந்த தேசத்திலே சுவாமியுடைய கரம் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரேப்பா. ஸ்தோத்திரி. இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் சுவாமி எங்களுடைய தலைநகர் டில்லியிலே சுவாமி அநேக வைரஸ்கள் பரவி கொண்டு இருக்கிற சுவாமி. அநேக ஏழை பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆஸ்பத்திரியில இடம் இல்லாத அளவு ஆண்டவரே பேஷண்ட்டுகள் பெருகி கொண்டு இருக்கிறார்கள்ப்பா. கொரோனா வியாதிஸ்தலர்கள் பெருகி கொண்டு இருக்கிறார்களே சுவாமி. அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே ஆஸ்பத்திரியில இருக்க இடம் இல்லை சுவாமி. ஆண்டவரே ஒரு இடம் கூட படுக்கை கூட காலி இல்லை சுவாமி. ஆண்டவரே ரோடுகளிலும் வீதிகளிலும் சுவாமி ஆண்டவரே அவர்கள் தடமாடி கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. ஆண்டவரே ரோடுகளிலே சுவாமி வேலிலே ஆண்டவரே தங்களுடைய சொந்தங்களை ஆண்டவரே படுக்க வைத்து ஆண்டவரே டாக்டருடைய கால்களை பிடித்து எங்களை ஆண்டவரே உடைய ஆஸ்பத்திரியில் சேர்த்து கொள்ளுங்கள். என்னுடைய மகன் ஆண்டவரே என்னுடைய தாயார் என்னுடைய தந்தை ஆண்டவரே அப்பா உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரே டாக்டர் இடத்துல மருத்துவர் இடத்துல காலை பிடித்து கஞ்சி கதற தேவனை நாங்கள் அறிகிறோம் சுவாமி. அப்பா வெண்டிலேட்டர் இல்லை சுவாமி. அப்பா ஆக்சிஜன் இல்லை ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் எங்கள் தேசம் ஆண்டவரை திகைத்து கொண்டு இருக்கிறது அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அரசியல்வாதிகள் கண்டும் காணாதவர் போல் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவர் அவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே சுவாமி. அப்பா கூடிய சீக்கிரத்தில் இந்த கொரோனா வைரஸ் என் தேசத்தை விட்டு எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்ட. எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல்களாக ஆண்டவரே டெல்லி நகரிலே காணப்படுகிறது சுவாமி. ஊபி நகரிலே காணப்படுகிறது அப்பா. ஆண்டவரே பணங்களை ஒன்றின் பின் ஒன்றாக ஆண்டவரை கூட்டமாக வைத்து எரிக்கிறார்களே சுவாமி. கர்த்தாவே பிணம் எரிப்பதற்காக கூட 2 நாட்கள் வரை காத்து இருக்கிறார்களே சுவாமி. 24 மணிக்கூறும் ஆண்டவரை மைதானத்திலே ஆண்டவரை பிணக்குவியலாக காணப்படுகிறது. கர்த்தாவே நீரங்கப்பா உம்மால் மாத்திரம் கூடும் சுவாமி. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸை நீரே அனுப்பி நீர் ஆண்டவரே அதை நீரே அழிக்கவும் ஆக்கவும் அழிக்கவும் அதிகாரம் உள்ள தேவ நீர் மாத்திரம் ஆண்டவரே சுவாமி. உம்மால் கூடும் ஆண்டவரே. எங்களுடைய பிரயாசங்கள் சுவாமி நீ கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவர் நாங்களாய் திகைத்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. வெளியிலே போகும்போது வரும்போது எங்களுடைய உயிருக்கு எங்களுக்கு கேரண்ட் இல்லாத நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் சுவாமி. எங்களை நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இப்படி யாராவது எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கலாம், எங்கள் சொந்த பந்தங்களில் யாராவது உயிருக்கு போராடி கொண்டிருந்தால் சுவாமி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஆண்டவர்களுக்கும் இருக்கட்டும் சுவாமி. அப்பா எங்களுடைய அர்த்தாவே கடந்த நாட்களிலே சுவாமி உம்முடைய மகன் ஆண்டவரே புஷ்பராஜ் பாஸ்டர் ஆண்டவரே கூடிய சித்திர விடுதலை பெற்று வீடு திருப்பினார் அப்பா. எங்களுடைய ஜெபம் உம்முடைய சமூகத்தில் கேட்கப்பட்டது ஆண்டவரே. மகனுக்கு மீண்டுமாக நல்ல சுகத்தை கொடுத்து இழந்த பலவீனங்கள் மீண்டுமாக கிடைக்க நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் கூட இருக்கட்டும், அந்த குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் அப்பா. என் தேவன் எனக்கு மீண்டுமாக ஒரு வாழ்க்கையை தந்தார், மீண்டுமாக ஒரு ஜீவனை தந்தார் என்று உம்முடைய பிள்ளைகள்
ஆண்டவரே சாட்சி செல்ல அவர்களை நினைத்து அநேக பிள்ளைகள் சாட்சியாக எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீ இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீ இறங்கும் ஆண்டவரே. இந்த தேசத்துல சுவாமி கேரளா, தமிழ்நாடு ஆண்டவரே, கர்நாடகா அப்பா, குஜராத், அப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உங்களுடைய கரம் கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே எங்களுடைய மீண்டுமாக சுவாமி எங்களுடைய மிஷனல் தாமஸ் தக்கா ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும். மகள் சுனிதாவாக கொடுத்த 2 பிள்ளைகள் பிரின்சிக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நீ கண்ணின் மணி போல பாதுகாத்து அவள் செய்ய ஊழியத்தில் வைராக்கமாக இருந்து ஊழியம் செய்கிற அவளை நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக பிள்ளைகள் ஆண்டவரை விசுவாசத்திலே ஆண்டவரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் சுவாமி. அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களை நீ திளைக்க செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா அநேக ஊழியர்கள் ஆண்டவர் அந்த இடத்துல அநேக ஊழியக்காரர்களை நீ எழுப்பாண்டவர். அநேக விசுவாசி பிள்ளைகளை எழுப்பாப்பா. உடைய மகனை நீ பாதுகாத்துக் கொள்ளும் செய்யக்கூடிய ஊழியத்தை ஆசீர்வாதத்து தரும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மீண்டுமாக ஆண்டவரே உடைய கருத்தில் எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தை வைத்து ஜெபிக்கிறோம். இயேசு மேலும் ஜெபம் இருக்கிற ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென். அகற்றி நீரே குழம்பிய நேரம் அருகினில் வந்து குழப்பங்கள் அகற்றி நீரே மார்போடு சேர்த்து அணைத்த அன்பை என்றும் நான் மறவேன் மார்போடு சேர்த்து அணைத்த அன்பை என்றும்
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாக உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் கர்த்தரை ஜீவனோடு வைத்து சுகபலன் தந்து இந்த நோய் தொற்று காலங்களிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவைகள் அணுகாதவனும் நம்மை காத்திருக்கிறார்களுக்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவருடைய நாமத்தை துதித்து நேரடியாக நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தருக்குள்ளாக விலை நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. இந்த பேண்டமிக்னாலே நம்முடைய இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது போக சுதந்திரமாக வெளியிலே போக முடியவில்லை, வேலை செய்ய முடியவில்லை, வேலைக்கு போக முடியவில்லை, வியாபாரம் நடக்கவில்லை, தொழில் துறைகள் முடங்கி இருக்கிறது. இது போக பல விதமான மற்ற சிக்னஸஸ் இப்ப இருக்கிற கால சூழ்நிலையில வந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல காரியங்கள் ஒரு நெருக்கடிக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகள் மத்தியிலே கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி மன அமைதியை கொடுத்து சமாதானம் தந்து நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் காத்து கொண்டு வந்திருக்கிறார். அதையெல்லாம் நினைக்கும் பொழுது அவரை துதியாமல் நாம் இருக்க முடியாது. அவர் அத்தனை நல்லவர். அவருடைய கிருபை என்று உள்ளது, அவருடைய கிருபை என்று உள்ளது என்று சொல்லி அவரை துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த கிருபையினாலே மாத்திரம் இப்படிப்பட்ட சங்கடங்களின் மத்தியிலே, பிரச்சனைகளின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே, நெருக்கங்களின் மத்தியிலே, வியாதிகளின் மத்தியிலே கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தருடைய வசனங்கள் நம்மை ஆற்றத்தேற்ற தைரியப்படுத்த நமக்கு நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருந்து பாதைக்கு வெளிச்சமாக இருந்து நம்மை நடத்தத்தக்கதாக ஒப்புக் கொடுக்கிற அந்த சந்தோஷத்து நிறைவோடு கூட கர்த்தருடைய வசனத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். கர்த்தர்களை நம்மையும் ஆசீர்வதிப்பார் என்பதற்கு எந்த சந்தேகம் இல்லை. நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற தியானம் யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் அடிப்படையில ஒன்றான மெய்தெய்வமாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி நாம் தொடர்ந்து அந்த வசனத்தின் அடிப்படையில நம்முடைய லந்துகாலங்களிலிருந்து இன்றைக்கு உயிர்த்தெழுந்த பண்டிகையிலிருந்து தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம். நிச்சயமாக அவரை அறிகிற அறிவை குறித்தான முக்கியத்துவத்தை இந்த நாட்களில் அதிகமாய் நாம் உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. Now this is eternal life, that they may know you, the only true God, and Jesus Christ whom you have sent. On that basis, we have been listening to the Word of God from the Lenten days to the festival days of Easter and all. And God Almighty has been good to us to teach us and bring forth the message which is so relevant in these days. இந்த நாட்களில் நமக்கு தேவையான செய்தி ஆண்டவர் நமக்கு கொடுத்து வருகிறபடியால் இன்றைய ஸ்தோத்திரிக்கிறேன். வாசிக்க அருமையான வசனத்தின் அடிப்படையில் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கடந்த நாட்களிலே இந்த ஒன்றான மெய்தெய்வமாகும் அவரையும் அவரை அனுப்பினவர் இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு, அறிந்து நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நாம் என்னெல்லாம் செய்து வர வேண்டும் என்பதாக சிந்தித்து வருகிறோம். அதனுடைய அடிப்படையில் கடந்த நாட்களிலே அவரை அறிந்து கொள்ள, அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். விசுவாசத்தினாலே அவரை அறிந்து கொள்ள முடியும். நாம் பெரிய பெரிய அறிவாளிகளாகவோ, பெரிய ஞானிகளாகவோ, விஞ்ஞானிகளாகவோ, தத்துவ ஞானிகளாகவோ இருக்கிறதுனால அல்ல, ஒன்லி விசுவாசத்தின் மூலமாக. விசுவாசமானது நம்பப்படுவதையும் உறுதியும் காணப்படாதவர்களையும் நிச்சயமாக இருக்கிறது. நம்முடைய கண்ணால காண முடியும். தோமா கண்டு விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி முயற்சித்தார். ஆனால் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான். Thomas wanted to see the resurrected one directly, physically, but the Lord says, "Blessed are those who have not seen and believe." So last week God has been calling us to be a believer, through the disciple called Thomas, who did not believe Jesus Christ and His resurrection. தோமாவை நம்பாத அந்த இயேசுவை நம்பாத அந்த தோமா, இயேசுவை உயிர்த்தெழுதலை நம்பாத அந்த தோமாவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய அழைப்பு கொடுத்தார். அழைப்பு, விசுவாசியா இருந்தால் நிச்சயமாக தேவனை அறிந்து கொள்ளும். விசுவாசத்தின் மூலமாக தேவனை, through our faith we can come to the knowledge of only through God and Lord Jesus Christ whom He has sent. அப்போ
இன்றைக்கு இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 2 வசனம் நமக்கு தெரிந்த முக்கியமான வசனங்கள். ஒன்று யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதே போல யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரெண்டுமே ரொம்ப முக்கியமான வாக்கிய வசனங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். To know our Lord Jesus Christ, Bible calls us to know His love. அவருடைய அன்பை புரிந்து கொண்டால் அவர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும், நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை. If we come to the knowledge of the love of God and love of Jesus Christ, whom the Lord God Almighty has sent into this world, we will come to the knowledge of Jesus Christ and God Almighty, only true God. அப்போ அவரை அறிந்து கொள்வதற்கு அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுதல் என்பது மிகவும் 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 முக்கியமான ஒரு காரியம். I'll read it for you. 1 John 3:16. 1 John 3:16. This is how we know what love is. How we come to know what the love is. I'll read it for you. Jesus Christ laid down His life for us, and we ought to lay down our lives for our brothers if we are. This is how we know what love is, that Jesus laid down His life for us. இயேசு நமக்காக மரித்ததன் மூலமாக அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம். நமக்கு தெரிந்த அருமையான அடுத்த வசனம் இல்லையா? இது 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அடுத்ததாக யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த அருமையான வசனம் இல்லையா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள எவ்விதமாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பினதுனாலே நமக்கு நித்திய ஜீவன் கிடைத்திருக்கிறது. அந்த நித்திய ஜீவன் மூலமாக நாம் அவருடைய அன்பை புரிந்து கொள்கிறோம். அப்போ அவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததன் மூலமாக அன்பு இன்னதென்று நாம் புரிந்து கொள்கிறோம் என்பதாக நாம் வாசிக்கிறோம். அப்ப அவருடைய அன்பை எப்படி விளங்க பண்ணி இருக்கிறார் என்பதாக பார்க்கும் பொழுது I'll read it for you in English. For God so loved the world that He gave His only Son, and that whoever believes in Him shall not perish but have eternal life. To have eternal life, we have seen that to have eternal life, we have to come to the knowledge of our Lord Jesus Christ and the knowledge of the only true God Almighty. To attain eternal life, God has sent His only one Son. Whoever believes in Him shall not perish. They will not perish, but have eternal life. அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பதாக நான் வாசிக்கிறோம். 2 வசனங்களையும் மறந்துவிடார்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் தம்முடைய குமாரனை தம்முடைய ஜீவனை நமக்காக அழைத்ததினாலே, ஒப்பு கொடுத்ததினாலே அவருடைய அன்பு இன்னதென்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போல அவருடைய அன்பை எப்படி விளக்கப்படினார்? தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினதினாலே அவருடைய அன்பை விளக்கப்படினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க கேட்டோம். சரி, இந்த 2 வசனங்களின் அடிப்படையில உயிர்த்தெழுந்த நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவான சீஷர்களோடு கூட கொஞ்ச காலம் இருந்து அவர்களுக்கு தரிசனமாகி இன்னும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பல சத்தியங்களை அவருக்கு விளக்கி காண்பித்து விட்டு பின்பாக வரமேறின அருமையான சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில இயேசு உயிர்த்தெழுந்த பின்பாக 3வது முறையாக தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின அருமையான
அருமையான சம்பவத்தை வேத பாடமாக வாசிக்க கேட்டோம். For the third time after the resurrection of Jesus Christ, he appeared before his disciples to teach them many things about the truths. நிறைய சத்தியங்களை கற்றுக் கொடுப்பதற்காக அவர்களுக்கு முன்பாக, அது மாத்திரமல்ல, to strengthen them in their faith in him, அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை உறுதி பண்ணுவதற்காக அவர்களுக்கு முன்பாக தரிசனமானார். அடுத்ததாக இவர்கள் எல்லாரும் சாட்சியாக உள்ளவர்கள் எதற்கு? அவருடைய உயிர்த்தெழுதல். These disciples should be the witness for his resurrection. That is why he appeared again and again and again and again till they believed in his resurrection. அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கும் வரை மறுபடியுமாக ஆண்டவர்களுக்கு தரிசனமாகி அவர்களுக்கு உயிர்த்தெழுதலின் மேல் இருக்கக்கூடிய விசுவாசத்தை அவர்களுக்கு ஊட்டி கொடுத்தார். இவர்கள் இந்த 21ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது நமக்கு தெரிந்த அதிகாரம். இயேசு கிறிஸ்து மரித்த பின்பாக சீஷர்கள் மறுபடியும் தங்களுடைய பழைய தொழிலாகி மீன் பிடிக்க சென்று விடுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு மீன் பிடிக்க சென்ற பின்பாக கடற்கரையிலே வந்து அவர்களுக்கு தரிசனமான ஒரு அருமையான விஷயம். After his death and resurrection, the disciples, they backslided and they went back to their old profession, that is fishing, and then and there our Lord, after his resurrection, appeared before them. And when he appeared before them for the third time in the seashore, there is a greatest conversation between Peter and our Lord Jesus Christ. பேதுருவுக்கும் அருமையான ஆண்டவருக்கும் நடந்த ஒரு பெரிய உரையாடல். அந்த உரையாடலிலே the Lord wanted to confirm the love which the disciple Peter has on him. ஆண்டவரில் வைத்திருந்த அந்த அன்பை உறுதி பண்ண வேண்டும் என்பதற்காக 3 முறை கேட்டார். 3 times he asked, Peter, do you love me? Peter, do you love me? Peter, do you love me? 3 times our Lord Jesus Christ asked Peter. Peter said, yes, Lord, I love you. Peter said, yes, Lord, you know that I love you. 3 முறை ஆண்டவர் அவர்கள் கேட்ட அருமையான சம்பவத்தை பார்க்கிறார். என்ன புரிந்து கொள்கிறோம்? பேதுருவை திருச்சபைக்கு ஒரு அஸ்திபாரமாக, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி, the Lord wanted to build his church on the teachings and belief of Peter. That is why the Lord wanted to strengthen Peter, strengthen the love which Peter has on him. ஆண்டவர் வைத்திருந்த அந்த அன்பை பலப்படுத்துவதற்காக, பேதுருடைய அன்பை பலப்படுத்துவதற்காக, அவன் தேவன் மேல் வைத்திருந்த அன்பை வெளிக்கொண்டு வந்து அறிக்கையிட்டு அதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக பேதுருவிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், பேதுரு என்ன நன்பாய், பேதுரு என்ன நன்பாய். அந்த வசனங்களை நீங்கள் யோவான் 21ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களிலே நீங்கள் அதை வாசிக்கிறேன். வாசிக்க முடிகிறது பார்க்கிறோம். பேதுரு இயேசு சீமோனை பேதுரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமான இடத்தில் அன்பாயிருக்கிறார். நீங்கள் அவருடைய அன்பை எப்பொழுது புரிந்து கொள்கிறோம்? தேவன் அவரை நமக்கு ஜீவ பலியாக தந்தது நிமித்தமாக அவருடைய அன்பை அறிந்து கொள்கிறோம். How do we know the love of God? Through God sending Jesus Christ into this world on behalf of us to take our sin on him and die on the cross and rise again to give us forgiveness of sin. நமக்கு பாவ மன்னிப்பை பாவ நிவாரணமாக இந்த உலகத்தை அவரை அனுப்பி என்ன செய்கிறார்? நமக்கு ஒரு பெரிய பாவனுக்கு நிச்சயத்தை அவர் மூலமாக ஏற்படுத்தி அவருடைய அன்பை விளங்கப்படுகிறார். அப்போ அவருடைய பாடு மரணத்தின் மூலமாக பிதாவானவரை அவரை இந்த உலகத்தில் அனுப்புவதன் மூலமாக தேவன் நம்மை வைத்திருந்த அன்பை என்ன செய்கிறோம்? அறிந்து கொள்கிறோம். அவருடைய
அவருடைய சிலுவை பாடு மரணங்களை நாம் நோக்கி பார்க்கணும். If you meditate the sufferings of Christ on the cross, நம்முடைய இருதயம் நிச்சயமாக heart will be broken into pieces, and where we can understand the love of God on the cross when we look at the cross. ஆண்டுடைய பாடு மரணங்களை நாம் சிலுவையிலே பட்ட பாடு மரணங்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய அன்பை புரிந்து கொள்கிறோம். அதான் கவனிங்க, நமக்கு இருதயம் இருக்கிறது, சரியா? நமக்கு இருக்கிற இருதயம் கல்லான இருதயமா அல்லது சதையான இருதயமா என்பதை இதுல புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை கிறிஸ்தவ விசுவாசிகளாய் இருப்பீர்கள் என்றால் கூட, கிறிஸ்தவர்களாய் இருப்பீர்கள் என்றால் கூட நம்முடைய இருதயம் கடினப்பட வாய்ப்புகள் இருக்கிறது. சீஷருடைய இருதயம் அப்படிதான் உயிர்த்தெழுந்த பின்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார், அவருடைய இருதய கடினத்தை குறித்து ஆண்டவர் கண்டித்து உணர்த்துகிறதை பார்க்கிறோம். If our heart is going to be hardened, which truly we cannot love God who loved us. அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் எதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது? தேவன் நன்மையை வைத்திருக்கிற அன்பை புரிந்து கொள்கிறோம், சிலுவை பாடு மரணங்களை நோக்கி. உங்களுக்கு சதையான இருதயம் இருக்கிறது உண்மையானால், இயேசுவின் சிலுவை பாடு மரணங்களை நாம் வேதத்தின் மூலமாக வாசித்து புரிந்து அவருடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை என்றால், நம்மை விட இருதய கடினமானவர்கள் உலகத்திலே யாருமே இருக்க முடியாது. நமக்கு தேவையான வசனத்திற்கு நம்முடைய இருதயத்தை சதையான இருதயமாக மாற்றி அவரை விசுவாசிப்பதற்கும் அவர் மேல் அன்பு செலுத்துவதற்கும் நம்முடைய இருதயமானது இந்த காலவெளியிலே ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நாளின் செய்தி. இந்த நாளின் செய்தி. அப்ப அதற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய அன்பு மாத்திரம். அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு மாத்திரமே. அன்பு மாத்திரமே. Our heart should be softened enough. Our heart should be a flesh, not as a stone, to believe Him, to have faith on Jesus Christ. Through that faith, we can understand and know God and Lord Jesus Christ and only through God. And if our heart is softened and our heart is a flesh one, really will love. Faith is a fact which is believed in our heart, and love is a reality, an experience, a feeling. Faith is a fact and love is a feeling. Both are enjoyed and experienced in our heart. விசுவாசம் என்கிறதான ஒரு விஷயமும் அன்பு என்கிறதான ஒரு அருமையான அழகான உணர்வும் நம்முடைய இருதயத்திலே அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப நம்முடைய இருதயம் அவரை விசுவாசிப்பதற்கும், நம்முடைய இருதயம் அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு அவரை நேசிப்பதற்கும் நம்முடைய இருதயமானது கல்லான இருதயமாக அல்ல, சதையான இருதயமாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்போ அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுகிற இருதயம் உள்ளவர்களாக இந்த காலவெளியில நாம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுகிற அருமையான 3 விஷயங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக நான் வைத்து கடந்து செல்ல நான் ஆசைக்கிறேன். முதலாவது, அவருடைய அன்பை, அவர் நம்மே வைத்திருக்கிற அன்பை அவர் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனங்களிலே வாசிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 3:16 யோவானிலே மறந்து விடாதீர்கள். இந்த 3:16 சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே by presenting himself, by giving himself, our God Almighty has expressed His love, and He has loved us so much by giving His only one Son into this world for the sake of our sin. For the sake of our sin. நம்முடைய பாவங்களுக்காக அவரை ஒப்பு கொடுத்ததன் மூலமாக என்ன செய்திருக்கிறார், நம்முடைய அன்பை விளங்கப்படுகிறார். அப்போ the love is a feeling which is to be felt in our heart. God has expressed, that can be expressed
in many ways. But God has expressed His love for us by giving His only one Son into this world. இந்த உலகத்திலே அவரை நமக்காக அன்பு என்பது அருமையாய் நம்முடைய உள்ளத்திலே உணரப்படுகிற ஒரு அருமையான உணர்ச்சி. அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்த முடியும். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார்? உங்க மேல என் மேல வச்சிருக்கிற அன்பை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார்? தன்னுடைய சொந்த குமாரனை உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில். அன்பு என்பது என்ன செய்கிறது? It is giving. It is not receiving. It is giving. God Almighty has given His only one Son into this world for the sake of us, by which He has expressed His love. தெய்வத்துவத்தை நம்மால் விளக்க முடியாது. அந்த தேவன் அவர் படைத்திருக்கிற எல்லா விதமான சிருஷ்டிகளிலே, இன்க்ளூடிங் த ஏஞ்சல்ஸ், தேவதூதர்களையும் கூட, அவர்கள் எல்லாரும் விட அதிகமாக உங்களை என்னை நேசித்திருக்கிறார். உங்களை நேசித்திருக்கிறார், என்னை நேசித்திருக்கிறார். அந்த தெய்வத்தை போல உலகத்தில் யாரும் நேசிக்க முடியாது. அந்த அன்பின் வெளிப்பாடுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை அறிவதன் மூலமாக அந்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும். அதுவே நமக்கு நித்திய ஜீவன் என்கிறதான ஒரு பெரிய மார்க்கத்தை, பெரிய விஷயத்தை எளிமையாக்கி ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாக அந்த நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. இரண்டாம், அது அவருடைய அன்பு நிமித்தமாக மாத்திரம் கிடைக்கிறது. அந்த கடவுளின் அன்பை இயேசுவின் சிலுவை பாடு மரணங்கள் மூலமாக அறிந்து கொள்ளாத கிறிஸ்தவர்களை அல்ல. ஏன்னா அவருடைய இருதயம் எப்படி இருக்குது? கடினமா இருக்கு. We as a Christian, if you don't understand the love of God by looking at the suffering and the death of Christ on the cross, we are not at all a Christian. Why? Because our hearts are hardened. Not to love God, not to understand the love of God, even by looking at the cross. Even by looking at the cross. The Passion of Christ, நீங்க பார்க்கலாம், பாருங்க. ஆண்டவர் எந்த அளவுக்கு சிலுவை பாடும் மரணங்களிலே வேதனை அனுபவித்திருப்பார் என்பதை அழகாய் எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார். நல்ல விளக்கி பொருளுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பாடும் மரணங்களை தினமும் யோசிக்கணும். அப்பதான் அவருடைய அன்பை நீங்களும் நான் அறிந்து கொள்ள முடியும். அந்த அன்பின் மூலமாக அந்த இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள முடியும். அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவானவரை அறிந்து கொள்ள முடியும். ஒரே தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியும். அவர் தேவனுடைய அன்பு கொடுக்கிறார், எப்பொழுதுமே கொடுக்கிறார். அவர் நமக்கு உலகத்தில் கிடைத்திருக்கிற ஆசீர்வாதங்களில் மேலான பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய டிவியில பிரசங்கம் பண்ணக்கூடிய நிறைய பிரசங்கமார், பெரிய கன்வென்ஷன் ஸ்பீக்கர்ஸ், பெரிய பெரிய ஊழியர்களாக கருதுகளை எல்லாரும் உலக ஆசீர்வாதங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உலகத்தில் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், பிள்ளைக்கு திருமணங்கள் நடக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். உலக பொருட்களின் ஆசீர்வாதங்களையே பார்த்து 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 இதெல்லாம் வந்தீங்கன்னா இயேசுவானவர்களுக்கு தருவார் என்று சொல்லி அழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையான விசுவாசிகளாகி நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை விட கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் சொல்லி பார்த்தீங்கன்னா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதை விட மேலான ஒரு பரிசு, ஆசீர்வாதம், ஒரு பெரிய கிஃப்ட் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. Nowadays most of the preachers they preach the gospel of prosperity, not the gospel of suffering, the suffering of Christ. They just preach the prosperity gospel to the people, and if you come to the Lord and accept Jesus Christ, and even they don't tell to accept Jesus Christ as their personal savior, you just come to the Lord and pray that you will be blessed with all the worldly things. I'll tell you this morning, the
greatest and greatest blessings God Almighty has given us is our Lord Jesus Christ into this world. That is the greatest blessings of all the blessings in the world. உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் விட ஆண்டவர் கொடுத்திருக்கிற, கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மாத்திரமா. இந்த காலவழியில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிற ஒரு காரியம் தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்கிறதான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். எது நிமித்தமாக தெரியுமா? அவருடைய அன்பு நிமித்தமாக. உங்களை நேசிக்கிறார், உங்க மேல் அன்பு வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஜீவனை குமாரனை உடையவன் ஜீவனுடையவன். Bible says, one who has the Son has life. That Son is gifted to you as a symbol of love of God. பெரிய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து. அந்த ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொண்டீங்கன்னா, அந்த ஆசீர்வாதமே இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பரிசாக பெற்றுக்கொண்டுட்டீங்கன்னா, இந்த உலக ஆசீர்வாதம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒருவேளை இந்த உலகத்துல நீங்க பெரிய பணம், பொருள், சம்பத்து எல்லாத்தையும் அதுக்காக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவன் இல்லை என்று சொல்லணும். நாம் ஜெபிக்கும் பொழுது கேட்கிற நன்மைகளை கர்த்தர் தருகிறார், இல்லை என்று சொல்லவே முடியாது. ஆனால் இந்த உலக ஆசீர்வாதங்களை கடவுளிலே கர்த்தர் பெற்றுக் கொள்கிறோமே, எல்லாமே தற்காலிகமானது, எல்லாம் கடந்து போகும். ஆனால் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு, இந்த உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு இயேசுவை நம்ம இழந்துட்டோம்னா, இயேசுவை பெறாம இழந்துட்டோம்னா, நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் உலகத்தில் ஒருத்தர். Gift, the greatest gift that is presented and given to you out of God's love. உலகத்தில் இருக்கிற பெரிய ஆசீர்வாதங்கள், எல்லா ஆசீர்வாதங்களை விட பெரிய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து என்கிறதான ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது. உலக ஆசீர்வாதங்களை இழக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் இழந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த அருமையான காலவழியில உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அவர்தான் கடவுளின் அன்பின் பரிசு நமக்கு. அவர்தான் அந்த சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அன்பின் பரிசு. அந்த அன்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அன்பு நிமித்தமாக இயேசுவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இயேசுவை இழந்துடாதீங்க. அந்த இயேசுவை இழந்தீங்கன்னா ரட்சிப்பு இழந்தீங்க. அந்த ரட்சிப்பு இழந்தீங்கன்னா நித்திய ஜீவனை இழந்தீங்க. நித்திய ஜீவனை இழந்தீங்க. உலகத்துல எல்லாத்தையும் இழக்க ரெடியாக, ஆனா இயேசுவை இழக்க இழந்துறாங்க. அவருடைய அன்பின் பரிசு. இன்னைக்கு நிறைய நேரங்கள் அந்த பரிசை வாங்கி நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, வீட்டுல ஒரு ஓரம் உட்கார வச்சுருக்காங்க. இப்ப நமக்கு கதை சொல்ல நமக்கு சமயம் அனுமதிக்காது. அழகான ஒரு கதை உண்டு இல்லையா, இதுக்கு சம்பந்தப்பட்ட இல்ல. நிறைய நேரங்கள்ல இயேசு வேணும், இயேசுவானுடைய ஆசீர்வாதம் வேணும், ஆனா இயேசு வேண்டாம். நிறைய நேரம் நிறைய வீடுகள் நடக்கும். அப்பா அம்மாவுடைய சொத்து வேணும், ஆனா அப்பா அம்மா மட்டும் வேண்டாம். இல்ல நிறைய நேரங்கள்ல நிறைய செய்திகளை கேட்கிறோம்ல, அப்பா வேண்டாம், ஆனா அப்பா வச்சிருக்கிற சொத்து எல்லாம் வேணும். அதை போலதான் நிறைய கிறிஸ்தவர்கள் ஏசப்பா வேண்டாம், அவர் வேண்டாம், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வேணும். இன்னைக்கு நிறைய செய்திகள் அதானே சொல்றோம், அதானே கேட்கிறோம். That is not prosperity of the gospel. இயேசுவை வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் இழந்தார். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். சோ அவருடைய அன்பின் வெளிப்பாடு எப்பொழுதுமே அவர் கொடுக்கிற தேவனார். And he has presented Christ for the sake of us into this world is out of his love. The second one, out of his love we are given a greatest privilege which the world does not have. இந்த உலகத்துல உள்ளவங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்ததுனால, அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்ததுனால நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோமா? அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோமா? இல்ல,
the privilege is given by God out of His love is that we are called as His children. அவருடைய பிள்ளைகளால் அழைக்கப்படுகிற ஒரு பெரிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும். The love of God has presented Jesus Christ unto you. Through that, the greatest privileges bestowed upon you is that you are called a child of God. அவருடைய பிள்ளைகள் என்கிறதற்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக எல்லா தகுதியையும் அந்த இளையகுமாரன் இழந்தது போல நாம் இழந்து விட்டோம். ஆனாலும் He has given the same sonship again unto you and me through Jesus Christ, that we are called children of God. நம்முடைய பிள்ளை என்றுதான் அழைக்கப்படுகிற ஒரு பெரிய பாக்கியத்திலிருந்து இளையகுமாரன் போல தூரம் போயிட்டோம். Like a prodigal son who has lost the sonship with his father, we have lost our sonship. But through Jesus Christ, by God Almighty presenting Jesus Christ unto you, we have received the privilege, or again we have received the privilege of being called children of God. கடவுளுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு அவருடைய அன்பின் நிமித்தமாக கொடுத்திருக்கிறார். நான் வசனத்தை வாசிக்கிறேன். ஒரு சில வசனங்களை நான் இன்னைக்கு இந்த வாரத்தில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க என்ன செய்யலாம், வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடி நாம் நம்மையும் அறியவில்லை. I'll read it for you. 1 John chapter 3 verse 1. How great is the love of the Father has lavished on us that we should be called children of God, and that is what we are. The reason the world does not know us is that they did not know Him. The greatest love the Father has lavished on us, that we should be called children of God. அவருடைய அன்பினால் நம்மை வைத்திருக்கிற அவருடைய அன்பினாலே நமக்கு கிடைத்திருக்கிற அடுத்த ஒரு பெரிய பாக்கியம் என்ன? நாம் அவருடைய பிள்ளைகள். இயேசு இழந்துடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசு. அந்த இயேசு இழந்துடாதீங்க. அதே சமயத்துல அவரை நாம் தக்க வைத்து அந்த பரிசை பத்திரமாய் நமக்குள்ளாக நம்முடைய வாழ்வோடு கூட இரட்சகராக வைத்துக் கொள்கிறதுனாலே நாம் என்ன செய்கிறோம்? அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறோம். Do not lose the Son, Jesus Christ, whom God Almighty has sent. And again through Him another privilege is given, that the sonship of God, that we are the children of God. This morning I would like to request you, do not lose the sonship. Do not lose the sonship. Do not lose the son, and do not lose the sonship. ரெண்டே இழந்துடாதீங்க. குமாரனை இழந்துடாதீங்க. அவருடைய அன்பு நிமித்தம் கொடுக்கப்பட்டிருக்கிற குமாரனை இழந்துடாதீங்க. அவருடைய அன்பு நிமித்தம் கொடுக்கப்பட்டிருக்கிற அவருடைய பிள்ளைகள் இருக்கிறதான பாக்கியத்தை இழந்துடாதீங்க. இந்த காலவழியில் ரெண்டை இழந்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவன் இல்லை. எதனால கிடைக்கப்பட்டிருக்கிறோம்? அவர் மேல் வைத்திருக்கிற அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அந்த how do we receive the Son and the sonship of God? It is out of God's love. மாத்திரமல்ல, நிறைய வசனங்கள் கொடுத்திருக்கிற நீங்க பாருங்க. I given many references in the description below. You can go through it and
think further about the love of God, meditate further about the love of God. Yes, present is done. We have got the privilege of the sonship. The third one is He has promised many things through His grace. நிறைய விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லி வாசிக்க கேட்கிறோம். மாத்திரமல்ல, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவர் மேல் யாரெல்லாம் அவர் மேல் அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர் எல்லாரும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் என்று சொல்லி வாசிக்க கேட்கிறோம். சமீபத்தில் முடிக்கிறேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே யாரெல்லாம் அவர் மேல் அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர் எல்லாருக்கும் அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி வாக்கு. There are many things that is promised in the Bible. When we receive the eternal life, that promise has not been seen by anyone. வாக்கு பண்ணியிருக்கிற நிறைய விஷயங்களை என்ன செய்யல, நம்முடைய கண்கள் காணவில்லை. Our eyes have not seen many of the promises that is given out of the love of God. But we believe it, that many promises are given through Son of God, through the sonship. When we receive the Son and privileged become and receive the Son and get the privilege of His sonship, He has out of love again He has promised many things which our eyes have not seen. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய பொய்யான தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நிறைய விஷயங்களை இவங்க போய் பரலோகத்துக்கே பார்த்துட்டு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கவனிங்கள், பரலோகத்திற்கு இயேசுவானவரை தவிர ஏறினவன் ஒருவனும் இல்லை என்கிறது, இறங்கினவன் ஒருத்தர் இல்லை. பரலோகம் என்கிறதே ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதம், பெரிய விஷயம். ஆனா நிறைய பேர் பரலோகத்துக்கு டெய்லி போற ஆட்களா இருக்கிறாங்க. அது அல்ல. நிறைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு என்ன செய்யல, நம்முடைய கண்கள் காணல. ஆனா அவருடைய அன்பு நிமித்தமாக வாக்குத்தத்தங்கள் நிறைய வச்சிருக்கிறார். காணாத வாக்குத்தத்தங்கள் நிறைய உண்டு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரமிப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும், சொல்லவே முடியாது. வார்த்தைகளால் விளக்க முடியாது. அவ்வளவு வாக்குத்தத்தங்கள் அவருடைய அன்பு உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறார். நமக்கு தெரிந்திருக்கிற வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் என்னது, நமக்கு நித்திய ஜீவன், அதுதான் ஜீவ கிரீடம் என்று சொல்லப்படுகிறது. Only there are few promises that is revealed is that we are given the crown of life, that is eternal life. There is a promise that is given out of love of God, and there are many other promises which we have not seen yet. When we receive the eternal life, we have got greatest promises that is kept for us as blessings in the eternal life that is to come. நமக்கு ஆண்டு வைத்திருக்கிற நித்திய ஜீவன் மூலமாக நிறைய வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கண்ணு காண வெளிப்படுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னது, அவருடைய ராஜ்யத்தை அவருடைய அன்பு நிமித்தம் சுதந்திரம் போடுவோம், அவரை நேசிக்கிறது நிமித்தம். அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு நித்திய ஜீவன் நமக்கு கொடுக்கும். அந்த நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டாலே அதுக்கு பின்னால நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அதை கண்கள் காணவில்லை, காதுகளால் கேட்கவும் இல்லை. அவருடைய அன்பு குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறது. அவருடைய அன்பு நமக்கு அவருடைய பிள்ளைகள் என்கிற வாக்கியத்தை கொடுத்திருக்கிறது. அவருடைய அன்பு நிறைய வாக்குத்தத்தங்கள். How do we understand love of God? To understand the love of God, our God Almighty has expressed His love through His Son, Jesus Christ. And when we receive His Son, we are given the privilege of sonship. And when we receive the privilege of the sonship, we are promised
God has promised out of His love. That is the crown of life, which is called eternal life. Eternal life. And there are, if we receive the eternal life, there are many other blessings that is promised to you, to those who has eternal life through Son Jesus Christ, and through the knowledge of His Son Jesus Christ, and the knowledge of God Almighty. கண்மணி ஜோமன் அந்த காலங்களில் ஆண்டுடைய சன்னிதானத்தில் உம்மை விட உலகத்தில் எங்களை நேசிப்பதற்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. விசுவாசத்தின் மூலமாக உம்மை அறிந்து கொள்வதற்கு என்னுடைய இருதயம் ஆயத்தமாக காலவெளியில் செய்திகளை கேட்டது போல உம்முடைய அன்பை புரிந்து கொண்டு உம்மை நேசிப்பதற்கு இந்த இருதயம் ஆயத்தமாக கல்லான இருதயமாக சதையான இருதயமாக மாற்ற விசுவாசம் என்கிறதான உண்மையை எங்களுடைய வாழ்க்கையில உடையவர்களாக இருந்து உண்மை அறிந்து கொண்டிருக்கிய ஜீவனை பெற்றுக்கொள்ள உண்மை நேசிக்கிற உம்முடைய அன்பை புரிந்து கொண்டு உண்மை நேசிக்கிற அன்பை உணர்ந்து கொள்வதற்கு அனுபவிப்பதற்கு இந்த இருதயம் ஆயத்தப்பட இந்த இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிற அருமையான பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த விசுவாசத்தின் மூலமாக உம்முடைய அன்பின் மூலமாக உம்மை நாங்கள் நேசிப்பதன் மூலமாக உம்மை நாங்கள் நேசிப்பதன் மூலமாக உம்முடைய அன்பு நிமித்தம் கொடுக்கப்பட்டிருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக அதன் மூலமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியமாகிய பிள்ளைகளுக்கு நான் பாக்கியத்தை விளந்து விடாதீர்கள். அன்பின் பரிசாகிய குமாரனை உடையவர்களாக அன்பின் பரிசாகிய குமாரத்துவத்தை உடையவர்களாக வாக்கு பண்ணியிருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இந்த அன்பை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ளத்தக்கதான அறிவை உடைய இருதயத்தை எங்களுக்கு தாருங்க என்று சொல்லி அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளை ஒன்றான விதமாகவே நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவின் அறிவதே நித்திய ஜீவன் என்பதை உடைய அன்பு நிமித்தம் அறிந்து கொள்ளத்தக்கதாக அர்ப்பணித்த பிள்ளைகள் அனைவரையும் கடவுளாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நாம் நம்முடைய ஆராதனைக்கு முடிவாக கீர்த்தனைகள் பாடலை பாடவில்லை. அதற்கு மாறாக உங்களுக்கு பாடல் ஆனது உங்களுக்கு லிரிக்ஸ் வரும். அருமையான அன்பரின் நேசம் பெரிது அதை நினைந்தே மகிழ்வோம் என்கிறதான பாடலை நாம் யாவரும் எழுந்திருந்து பாடுவோம். அன்பரின் நேசம் பெரிது அதை நினைந்தே மகிழ்வோம் என்கிறதான பாடலை நாம் ஆராதனைக்கு முடிவாக யாவரும் எழுந்திருந்து பாடுவோம். அன்பரின் நேசம் பெரிதே அதை நினைந்தே மகிழ்வோம். அன்பரின் நேசம் பெரிதே அதை நினைந்தே மகிழ்வோம். உலகத் தோற்றம் முன்னமே உன்னத அன்பால் தெரிந்தாரே. உலகத் தோற்றம் முன்னமே உன்னத அன்பால் தெரிந்தாரே. இந்த அன்பு ஆச்சரியமே இன்பம் ஈகத்தில் வேறு இல்லை. அன்பரின் நேசம் பெரிதே அதை நினைந்தே மகிழ்வோம். அன்பின் அகலம் நீளமும் ஆழம் உயரம் அறிவேனோ. அன்பின் அகலம் நீளமும் ஆழம் உயரம் அறிவேனோ.
எடுத்து தேற்றும் அன்பு அன்பரின் நேசம் பெரிதே அதை நினைந்தே மகிழ்வோம். பாவ சேற்றில் எடுத்தென்னை சாவமெல்லாம் தொலைத்தாரே. பாவ சேற்றில் எடுத்தென்னை சாவமெல்லாம் தொலைத்தாரே. தூய ரத்தம் சிந்தி மீட்ட தூய்மையான தேவ அன்பு அன்பரின் நேசம் பெரிதே அதை நினைந்தே மகிழ்வோம். அன்பரின் நேசம் பெரிதே அதை நினைந்தே மகிழ்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டும் இந்த நோய் தொற்று அதிகமாய் பரவி வருகிற நாட்களில் வீடுகளில் அமர்ந்து காணொளி மூலமாக குடும்பங்களாய் ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து கர்த்தர் எங்களோடு கூட இருந்ததை உணர்ந்திருக்கிறோம். அதற்காக நம்மளுக்கு நன்றி சொல்கிறோம். குறிப்பாக நாளிலே உம்முடைய அன்பின் நிமித்தம் மூலமாக உம்முடைய அன்பை அறிந்து கொள்வதன் மூலமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஒன்றான வேதமாக அறிந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோமே. அந்த அன்பை ஏற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கிற எங்களுடைய தெய்வத்தை நாங்களும் நேசிக்கும் அன்பு கூறத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது. அந்த அன்பு நிமித்தம் ஒன்றான வேதமாக அறிந்து கொள்ளத்தக்கதாக அறிவை எங்களுக்கு தாருங்க என்று சொல்லி எங்களை தாழ்த்துவோம். அர்ப்பணித்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், சோதரிக்கிறோம். பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவருடைய உழைப்பையும் கர்த்தர் கனம் பண்ணி அவர்கள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளின் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணி ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதான ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் பேர் பொழிந்தது. பிள்ளைகள் தங்களை காணிக்கைகள் மூலமாக செலுத்திருக்கிற துதி தோத்திர பலிகள் ஆண்டவர் அங்கிருந்து ஆசீர்வதிக்க முடியாது. உம்முடைய கரத்தை பெற்றுக் கொண்டதை உம்முடைய கரத்தை தாழ்வு தெய்வ சமாதானத்தினால் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருந்து வழிபடுத்துவதாக.